நண்பர்களே, இன்னைக்கு உங்கள சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த தளத்துக்கு நீங்க வந்ததுக்கு நன்றி. உங்களுக்காக ஆண்டவர் நெறைய விஷயங்கள வச்சிருக்கிறாருன்றத உங்ககிட்ட பகிர்ந்துக்க நான் விரும்புறேன். இன்னைக்கு உங்க கூட நான் பேச வேண்டிய விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி, சில விஷயங்கள சொல்லிக்க விரும்புறேன். நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட Instagram, Facebook, YouTube மூலமா என்ன ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகள நீங்க பெறலாம். தினமும் என்னோட பாட்காஸ்ட் நீங்க கேட்கலாம். ஆண்டவரோட கிருபையில அதெல்லாம் நல்ல கிரியை செய்து வர்றத நான் பார்க்கிறேன். நீங்களும் அத தினமும் கேளுங்க. நிச்சயமா அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும்னு என்னால சொல்ல முடியும். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்க தினமும் கேட்கலாம். www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லையும் இதெல்லாமே இருக்கும். யோவான் 12ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு சம்பவத்தை உங்ககிட்ட பேச விரும்புறேன். லாசருவை ஆண்டவர் உயிரோடு எழுப்பின உடனே நடந்த ஒரு சம்பவம் இது. ஆண்டவர் இப்படி அற்புதம் செஞ்சதுக்காக அவரை கனப்படுத்தணும்னு ஒரு விருந்து ஏற்பாடு நடந்துச்சு. மார்த்தா பரிமாறினாங்க. லாசருவும் அந்த விருந்து சாப்பிட்டவங்கள்ல ஒருத்தனா இருந்தான்னு வேதம் சொல்லுது. அப்பதான் மரியாள் விலை கூடின ஒரு பரிமள தைலம் சென்ட் பாட்டில கொண்டு வந்து இயேசுவோட பாதத்தில் அதை ஊற்றினாங்க. தன்னோட முடிய வச்சு ஆண்டவரோட பாதத்தை தொடச்சாங்க. அந்த வீடு முழுசும் கமகமன்னு வாசனை. வசனம் 4 பாருங்க. அப்போது அவருடைய சீஷரில் ஒருவனும் அவரை காட்டி கொடுக்க போகிறவனும் ஆகிய சீமோனுடைய குமாரனான யூதாஸ் காரியோத்து 5ஆம் வசனம், இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடாமல் போனதென்ன என்றான். 6ஆம் வசனம் பாருங்க, ரொம்ப முக்கியமான வசனம். அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல், அவன் திருடனானபடியினாலும் பணப்பையை வைத்துக்கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவன் ஆனபடியினாலும் இப்படி சொன்னான். நிறைய நேரம் இங்க எதில் கவனம் செலுத்தப்படுது? அங்க செலவு பண்ணப்பட்ட பணத்துல இல்லையா? யூதாஸ் என்ன சொல்றாரு பாருங்க, இந்த அம்மா ஏன் இவ்வளவு தொகையை இப்படி வீணாக்குறாங்கன்னு சொல்றாரு. நம்மளோட கவனமும் நிறைய நேரங்கள்ல அங்க செலவு பண்ணப்பட்ட தொகையின் மேலதான் இருக்கு. அங்க செலவு பண்ணப்பட்ட தொகை மேலதான் விமர்சனம் வருது. மார்க் 14ஆம் அதிகாரத்திலையும் இதே சம்பவம் குறிப்பிடப்பட்டிருக்கு. மத்தேயுவிலையும் இதே சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் வேறுபாடுகள் சொல்லப்பட்ட விதத்துல இருந்தாலும் ஒரே சம்பவத்தை தான் எல்லாமே குறிக்குது. ஆனா இங்க ஒரு முக்கியமான சத்தியத்தை நீங்க புரிஞ்சுக்கணும்னு நான் விரும்புறேன். மரியாள் அந்த நறுமண தைலத்தை இயேசுவின் பாதத்துல ஊற்றும் போது யூதாஸ் தான் இந்த வார்த்தையை சொல்றாரு. மற்ற சுவிசேஷங்கள்ல இந்த விமர்சனத்தை யார் முன் வச்சாங்கன்னு குறிப்பிடப்படல. ஆண்டவரோட சீஷர்ல சிலர், அங்க இருந்த சிலர் அப்படின்ற மாதிரி தான் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆனா இங்க ரொம்ப தெளிவா யூதாஸ் தான் அதை சொன்னான் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. மத்த புத்தகங்களை பாக்குறப்ப அது யாராகவும் இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்க வாய்ப்பு இருக்கு. பொதுவா என்ன நடக்கும்னு பாருங்க, ஒரு ஆள் எதையாச்சும் முன்னாடி வந்து சொன்னா மத்த நிறைய பேரும் அதுக்கு அப்புறமா வந்து ஆமா ஆமா அவர் சொல்றது சரிதான் அப்படின்னு யோசிக்காம கூட சேர்ந்து பேசுவாங்க. அப்படித்தான் யூதாஸ் சொன்னதுமே இன்னும் சிலர் அவர் கூட சேர்ந்து சொல்லியிருந்திருக்கலாம். அதனாலதான் மற்ற சுவிசேஷங்கள்ல யாரு சொன்னாங்க அப்படின்றது தெளிவா ஒரு நபர் அப்படின்னு குறிப்பிடப்படல. ஆனா யோவான் சுவிசேஷம் அப்படி சொன்னது யூதாஸ்ன்னு தெளிவா சொல்லுது. யூதாஸ் நல்ல ஒரு நோக்கத்திலையும் சொல்லல, திருடனா இருந்ததுனால சொன்னா அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. அத பாக்குறப்பதான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. இங்க பிரச்சனை செலவு பண்ணப்பட்ட தொகை எவ்வளவு அப்படின்றதுல இல்லைங்க. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. இந்த மரியாள் இதே தொகைய இப்படி நறுமண தைலம் வாங்கி ஊற்றாம தொகையாவே அங்க நன்கொடையா கொடுத்திருந்தா என்ன நடந்திருக்கும்? யூதாஸ் என்ன சொல்லியிருப்பாரு? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும், பிரைஸ் தி லார்ட்னு சொல்லி சந்தோஷமா அதை வாங்கி உள்ள போட்டிருப்பாருல. ஏன்? பணமா கொடுத்திருந்தா அவர் அதுல கொஞ்சம் திருடிக்க வாய்ப்பு கிடைச்சிருந்திருக்கும். அதான் விஷயம். ஆக இங்க நாம புரிஞ்சுக்க வேண்டியது, அங்க இருந்த பிரச்சனை அல்லது அங்க உண்டான அந்த விமர்சனம்ன்றது அங்க செலவு பண்ணப்பட்ட தொகை மேல அல்லது அந்த பெண் மேல இல்ல. அவங்க அதை எந்த வடிவத்துல கொடுத்தாங்கன்றதுதான் பிரச்சனை. நான் சொல்றது புரியுதா? இவ்வளவு செலவு பண்ணிட்டாங்களேன்றது அங்க பிரச்சனை இல்ல. அதுக்கு செலவு பண்ணத அந்த தொகையா பணமா கையில கொடுத்திருந்தா அவங்க சந்தோஷப்பட்டிருப்பாங்க. இப்படி ஒரு புகார் எழும்பி இருக்காது. இப்படி நறுமண தைலம் சென்ட் பாட்டில் அது மாறினதுனால அதை வச்சு மத்த யாருக்கும் எந்த பயனும் கிடைக்காம வாய்ப்பு இல்லாம போயிருச்சு. யூதாஸ்க்கு பணத்தை திருட முடியாம போயிருச்சு. மரியாள் அதை அன்பளிப்பா தனிப்பட்ட விதத்துல ஆண்டவர்கிட்ட போய் சேர்ற மாதிரி கொடுத்துட்டாங்க. அன்பானவர்களே, நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, சில மக்கள் உங்களை குறிவிக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்ன? நீங்க ஆண்டவரோட தனிப்பட்ட விதத்துல நெருக்கம் கொண்டிருக்கீங்க. ஆண்டவரோட நீங்க தனிப்பட்ட அனுபவம் கொண்டிருக்கீங்க. அதான் காரணம். இந்த மரியாள் அப்படிதான் இயேசுவோட ஒரு தனிப்பட்ட நெருக்கம் கொண்டிருக்கிறாங்க. மத்தவங்க எல்லாம் எப்படி இருக்காங்களோ, அந்த சமுதாயம் எப்படி ஒரு ஒழுங்கு வச்சிருந்ததோ அதுக்கு உள்ள அவங்க நின்னுடல. ஒரு காணிக்கையை வழக்கமா எப்படி கொடுப்பாங்களோ அப்படி ஒரு முறையில அவங்க கொடுக்கல. பாரம்பரிய அணுகுமுறையை அவங்க பின்பற்றல.
அவங்க ஒரு தனித்துவமான, தன்னோட இதயத்துக்கு நெருக்கமான ஒரு விஷயத்த செஞ்சாங்க. ஆண்டவரோட உங்க உறவு தனிப்பட்ட விதத்துல உங்களுக்கும் உங்க ஆண்டவருக்குமானதா இருக்கணும். நீங்க வழக்கமான பாரம்பரியமான ஒரு அணுகுமுறையை தான் பின்பற்றணும்னு அவசியம் இல்லை. ஏன் சொல்றேன்னா, சில நேரங்கள்ல மக்கள் இதை இப்படிதான் செய்யணும்னு கட்டாயப்படுத்துறாங்க. ஆண்டவரோட உங்களோட நடை அப்படின்றது மத்தவங்க செய்யற மாதிரியே இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது உங்களுக்கும் உங்க ஆண்டவருக்கும் இடையிலானது. ஏன்னா எல்லாரும் செய்யற மாதிரி செஞ்சா அது நீங்க கடமைக்காக கூட அர்த்தம் புரியாம செய்யற மாதிரி கூட ஆயிடும். நிறைய நேரங்கள்ல துதி ஆராதனைன்னா என்னன்னு ஜனங்க கிட்ட கேட்டா என்ன சொல்றாங்க, 3 வேகமான பாட்டுகள் 2 மெதுவான பாட்டுகள், இதுதான் துதி ஆராதனைன்னு தவறா புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. பாருங்க, இது உங்களுக்கு புரியலன்னா, நீங்க இதை உள்ளார்ந்து செய்யலன்னா, உங்க இருதயத்திலிருந்து அது வெளியில வரலன்னா, நீங்க வெறுமனமே பாட்டு மட்டும்தான் பாடுறீங்க, அவ்வளவுதான். அது துதி ஆராதனை இல்ல. துதி ஆராதனை அப்படின்றது வெறுமனே பாடல்கள் பாடுறது இல்ல. என்னை பொறுத்தவரை வெறும் பாடல்களால என்ன வெளிப்படுத்த, என் உணர்வுகளை ஆண்டவருக்கு வெளிப்படுத்த, தெரியப்படுத்த என்னால முடியாது. நான் ஆடுவேன், அசைவேன், நடமாடுவேன், இப்படித்தான் நீங்களும் செய்யணும்னு நான் சொல்லல. ஆனா எனக்கு என்னோட மனநிலையை வெளிப்படுத்த வெறும் பாடல்கள் மட்டும் போதாது, நடனம் கூட தேவைப்படும். இதே மாதிரி நீங்க உங்களுக்கும் ஆண்டவருக்கும் தனியே ஒரு விஷயம் வச்சுக்கோங்க. தனிப்பட்ட விதத்துல ஆண்டவருக்கு உங்களை வெளிப்படுத்துங்க. இந்த மரியாள் வழக்கமான முறைகளை பின்பற்றல, அவங்களுக்குன்னு ஒரு முறை வச்சுக்கிட்டாங்க. இன்னைக்கு உங்க ஒவ்வொருவருக்கும் அப்படி ஒரு சவால் நான் கொடுக்குறேன். இன்னொரு உதாரணம் சொல்லிட்டு நான் நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். பைபிள் வாசிக்கிறத எடுத்துக்குவோம். பொதுவா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, காலையில எந்திரிச்சதும் பைபிள் வாசிக்கணும்னு சொல்லுவாங்க. நான் சின்ன பையனா இருக்கும்போது இது எனக்கு ஒத்து வரல. ஆனா கட்டாயப்படுத்தினதுனால எந்திரிச்சு உட்காந்து அரை தூக்கத்துல கவனம் இல்லாம புரியாம வாசிச்சுட்டு வச்சுட்டு மூடி வச்சுட்டு நான் போயிடுவேன். இதுல ஏதாச்சும் பயன் இருக்கா? அர்த்தமே இல்லையே. எல்லாரும் முன்னாடியும் பைபிளை தூக்கி வச்சு உட்கார்ந்து வாசிக்கிறப்ப எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. ஆனா தனிப்பட்ட விதத்துல எனக்கு அது எந்த பயனும் தரல. இது சரி வராதுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் ஆண்டவரே எனக்கு ஏதாச்சும் ஒரு யோசனை சொல்லுங்களேன்னு ஜெபம் பண்ணேன். ஏன்னா சும்மா கவனம் இல்லாம கடமைக்கு வாசிக்க நான் விரும்பல. நான் என்ன பண்ண தெரியுமா, ஹாலுக்கு நின்னுப்பேன். 5 இடங்கள்ல நான் தெரிவேன். ஷோகேஸ், கண்ணாடி, டிவி, ஜன்னல் அப்படின்னு பல கோணங்கள்ல என்ன நானே பார்த்துப்பேன். என் அண்ணன் எனக்கு ஒரு மைக் வாங்கி கொடுத்துருந்தான், அதையும் நான் செட் பண்ணிப்பேன். பிரசங்கம் பண்ற மாதிரி பைபிளை தூக்கி வச்சு நின்று வாசிப்பேன். ஒரு பெரிய கூட்டத்துக்கு முன்னாடி பிரசங்கம் பண்ற மாதிரி நினைச்சு நான் வாசிப்பேன். ஆண்டவர்கிட்ட வேதத்தை கத்துத்தாங்கன்னு கேட்பேன். பரிசுத்த ஆவியானவர் காரியங்களை எனக்கு விளக்குவாரு. என்ன நடந்துச்சு தெரியுமா? வேதத்தை நல்லா நான் கத்துக்கிட்டேன், சத்தியத்தை வளர்ந்தேன். அதே சமயம் ஒரு பிரசங்கியாரா, ஒரு பேச்சாளரா நான் மாறவும் அது வழியா அமைஞ்சது. சிலர் என்கிட்ட கேட்பாங்க, முதல் தடவை பிரசங்கம் பண்றப்ப எப்படி இருந்துச்சு, முதல் தடவை டிவியில பேசுறப்ப எப்படி இருந்துச்சு, பெரிய கூட்டத்துக்கு முன்னாடி பேசுறது எப்படி இருந்துச்சுன்னு எல்லாம் கேட்பாங்க. ஆனா நான் தான் ஏற்கனவே பேசியிருக்கேனே, அப்படி ஒரு உணர்வு தான் எனக்கு இருக்கும். ஏன், வீட்டுல அப்படித்தான் நான் பைபிள் வாசிச்சிருக்கேன். ஆண்டவரோட எனக்கு இருந்த தனிப்பட்ட அந்த விஷயம் ஆண்டவர் எனக்கு கொடுத்த அழைப்புக்கு நேரா என்னை தயார் பண்ணிருச்சு. அது ஒரு தனித்துவமான புதுமையான வழி இல்லையா? எனக்கு சோர்வாவே இருக்காது, என் கவனம் செதறாது, கடமைக்கு வாசிக்கிற மாதிரி இருக்காது. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அது மூலமா ஆண்டவர் என்னை தயார்படுத்தினாரு. உங்களுக்கு வழக்கமான முறைகள் சரிப்பட்டு வரலையா? உங்களுக்கு கேட்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும், ஆமா இதை நீங்க கேட்கறீங்களே, அப்ப என்ன சொல்ல வர்றேன், நீங்க ஒரு ஆடியோ பைபிள் கூட வாசிக்கலாம், ஆடியோ பைபிள் கேட்கலாம். வாய் மூடி ஜெபிக்கிறது உங்களுக்கு ஒத்து வரலையா? வாயை திறந்து சத்தமா ஜெபிங்க. ஆண்டவரோட உங்களோட உறவை மேம்படுத்த நீங்க என்ன செய்யலான்னு அவர்கிட்டயே கேளுங்க. நீங்க அவரோட தனிப்பட்ட நெருக்கம் உண்டாக்கலாம். எல்லாரும் செய்யறதை நீங்க செய்யணும்னு இல்லை, தனித்துவமா நீங்க ஏதாவது செய்யலாம். இந்த மரியாள் எப்படி வழக்கமா எல்லாரும் கொடுக்குற மாதிரி காணிக்கை கொடுக்காம தனித்துவமா ஒரு வழியை உருவாக்கிக்கிட்டாங்களோ, அவங்க கொடுத்த அந்த நறுமண தைலம் நெருக்கமான ஒரு விஷயம், அப்படி நீங்களும் செய்யலாம். மார்க் 14 இயேசு இந்த மரியாளை குறிச்சு என்ன சொல்றாரு, உலகத்துல எங்கெல்லாம் இந்த சுவிசேஷம் சொல்லப்படுமோ அங்கெல்லாம் இந்த ஸ்திரீயும் இவ செஞ்ச காரியத்துக்காக பேசப்படுவான்னு சொல்றாரு. இப்படி ஆண்டவருடன் நீங்க தனிப்பட்டு செய்யற விஷயங்கள் நீங்க கற்பனை கூட செய்ய முடியாத இடத்துக்கு உங்களை கொண்டு போகும். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய பகுதிகளில் பிரசங்கிக்க என்னை அழைக்க நீங்க விரும்பினா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற இமெயில் மூலமா என்ன நீங்க தொடர்பு கொள்ளலாம். பிரியமானவங்களே, இந்த செய்தி மூலமா நீங்க உற்சாகம் அடைஞ்சிருப்பீங்க, ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன், நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் மூலமா என்னை ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகளை பெறலாம். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியூயல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்க தினமும் கேட்கலாம். பாட்காஸ்ட் எபிசோடுக்கு நீங்க உங்களோட ரேட்டிங், ரிவ்யூ கொடுத்து ஷேர் பண்ண மறக்காதீங்க. www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லையும் இது எல்லாமே இருக்கும். இந்த ஊழியத்தால நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருந்து மற்றவங்களுக்கும் இதே ஆசீர்வாதம் சேரணும்னு விரும்பினா நீங்களும் எங்க கூட சேர்ந்து ஆண்டவரோட ராஜ்யத்தை கட்டுற இந்த பணியை உங்களோட நிதி ஆதரவு மூலமாகவும் தாங்கலாம். கூகுள் பே அல்லது நெட் பேங்கிங் அல்லது பேபால் மூலமா நீங்க ஆதரவு தரலாம். எல்லா விவரங்களையும் டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க பார்க்கலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.